அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பறையில x plus 1 by x இனுடைய மதிப்பு 3 எனில் x ஸ்கொயர், x கியூப், x இன் அடுக்கு 4, x இன் அடுக்கு 5, x இன் அடுக்கு 6, x இன் அடுக்கு 7 உடைய மதிப்பு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த முற்றொருமை ஃபார்முலா a plus b the whole square மாடல், a plus b the whole cube மாடல், இந்த ரெண்டு மாடல்லையும் நம்ம இந்த கணக்குகள் எல்லாம் செஞ்சிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கமே நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ x plus 1 by x the whole square equal to 3 ஸ்கொயர். இது a plus b the whole square மாடல்ல இருக்கு. இது அப்படியே விரிச்சு எழுதுவோம். x ஸ்கொயர் plus 1 by x ஸ்கொயர் plus 2x 1 by x equal to 3 பெருக்கணும்னா 9. இந்த x இந்த x கேன்சல் ஆயிரும். இந்த பிளஸ் 2 அங்க போகும்போது மைனஸ் 2 மாறும். அப்ப 7 கிடைக்கும். நமக்கு x ஸ்கொயர் plus 1 by x ஸ்கொயர் உடைய மதிப்பு 7ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா x கியூப் plus 1 by x கியூப் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ரெண்டு பக்கமே நம்ம என்ன செய்யணும், இதை கியூப் பண்ணணும். அப்ப x plus 1 by x whole cube equal to 3 கியூப். இது a plus b the whole cube மாடல்ல இருக்கு. அதே மாதிரி இதை விரிச்சு எழுதுவோம். x cube plus 1 by x cube plus 3x 1 by x x கூட்டல் 1 by x equal to இதை பெருக்கி போட்டோம்னா 9 3 27. இந்த x வந்து x கேன்சல் ஆயிரும். இதனுடைய மதிப்பு நமக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு 3 இருக்கு. 3 பெருக்கும்போது 9 பிளஸ் 9 அங்க போகும்போது மைனஸ் 9 மாறும். அப்போ 18 நமக்கு கிடைக்கும். இப்போ x கியூப் பிளஸ் 1 by x கியூப் உடைய மதிப்பு நமக்கு 18ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து x இன் அடுக்கு 4 plus 1 by x இன் அடுக்கு 4 கண்டுபிடிக்கணும். அப்ப இது பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், x ஸ்கொயரா ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா x இன் அடுக்கு 4 கிடைக்கும். அப்போ இதை நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிடுவோம். அப்போ x ஸ்கொயர் பிளஸ் 1 by x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர். இது a plus b the whole square மாடல்ல இருக்கு. இது அப்படியே விரிச்சு எழுதுவோம். x ஸ்கொயர் பிளஸ் x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் 1 by x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2x ஸ்கொயர் 1 by x ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 பெருக்கணும்னா 49 கிடைக்கும். இந்த x ஸ்கொயரையும் இந்த x ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த பிளஸ் 2 அங்கே போகும்போது மைனஸ் 2 மாறுது. அப்போ 47ன்னு கிடைக்கும். அப்போ இது ரெண்டையும் பெருக்கிக்கிடுங்க. x அடுக்கு 4 பிளஸ் 1 by x அடுக்கு 4 நமக்கு 47ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா x அடுக்கு 5 பிளஸ் 1 by x அடுக்கு 5 நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த x அடுக்கு 5 நம்ம கண்டுபிடிக்கணும்னா x அடுக்கு 3 பெருக்கல் x அடுக்கு 2 இது ரெண்டையும் பெருக்கணும்னா இந்த அடுக்குகளை நம்ம கூட்டி போடுவோம். இந்த மாடல் படி x அடுக்கு 3ஐயும் x அடுக்கு 2ஐயும் நம்ம பெருக்குவோம். அப்போ x அடுக்கு 2 நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம், x அடுக்கு 3 இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ரெண்டையும் நம்ம பெருக்கி போடுவோம். x ஸ்கொயர் பிளஸ் 1 by x ஸ்கொயர் x அடுக்கு 3 கூட்டல் 1 by x அடுக்கு 3 ஈக்குவல் டு இதனுடைய மதிப்பு 7, இதனுடைய மதிப்பு 18. இப்போ இந்த x ஸ்கொயரை கொண்டு இந்த x கியூப்பை பெருக்குவோம். அப்போ x அடுக்கு 5 இதையும் பெருக்குவோம். அப்போ இந்த ஸ்கொயரும் கட் ஆகும். கீழே x இருக்கு. அப்போ 1 by x. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 1 by x ஸ்கொயரை கொண்டு x கியூபோட பெருக்குவோம். அப்போ இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு x மாத்திரம் கிடைக்கும். இதையும் பெருக்கும்போது இங்க பிளஸ் 1 by x அடுக்கு 5 கிடைக்கும். ஈக்குவல் டு இதை பெருக்கி போடுங்க. 56 126. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த x plus 1 by x மதிப்பு 3 நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த பக்கம் போகும்போது அது மைனஸா மாறிடும். அப்போ 123ன்னு கிடைக்கும். அப்போ x அடுக்கு 5 பிளஸ் 1 by x அடுக்கு 5 நம்ம 123ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா x அடுக்கு 6 கண்டுபிடிக்கணும். இப்போ x அடுக்கு 3 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த x அடுக்கு 3 ஸ்கொயர் பண்ணோம்னா இதையும் பெருக்கும்போது x அடுக்கு 6 கிடைக்கும். அப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா இந்த x பிளஸ் x கியூப் பிளஸ் 1 by x கியூப்பை ரெண்டு பக்கமுமே நம்ம ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இந்த பக்கம் 18 ஸ்கொயர்னு வந்துடும். இது a plus b the whole square மாடல்ல இருக்கு.
அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/x cube ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2x cube 1/x cube ஈக்குவல் டு 18 இருக்கணும்னா 324 கிடைக்கும். இந்த எக்ஸ் கியூப்பையும் இந்த எக்ஸ் கியூப்பையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த பிளஸ் 2 அங்கே போகும்போது -2 மாறிடும். அப்போ இதுல இருந்து இதை கழிச்சு போட்டோம்னா 322. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கிக்கிடுங்க. எக்ஸின் அடுக்கு 6 கூட்டல் இங்கே இதை பெருக்கும்போது 1/x அடுக்கு 6 ஈக்குவல் டு 322 கிடைக்கும். இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸின் அடுக்கு 7 கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸின் அடுக்கு 3 பெருக்கல் எக்ஸின் அடுக்கு 4 இந்த ரெண்டையும் பெருக்கணும்னா எக்ஸின் அடுக்கு 7 கிடைக்கும். அப்போ எக்ஸின் அடுக்கு 3 நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம், எக்ஸின் அடுக்கு 4 இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ரெண்டையும் நம்ம பெருக்கணும். அப்போ x cube plus 1/x cube எக்ஸின் அடுக்கு 4 plus 1/xின் அடுக்கு 4 ஈக்குவல் டு இதனுடைய மதிப்பு நம்ம 18ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், இதனுடைய மதிப்பு 47ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம பெருக்கும்போது இப்போ இந்த எக்ஸ் கியூப்பையும் இந்த எக்ஸின் அடுக்கு 4ஐயும் பெருக்குங்க. அப்போ எக்ஸின் அடுக்கு 7 இதையும் பெருக்கும்போது இந்த கியூப்பும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1/x கிடைக்கும். அப்போ இந்த 1/x கியூப்பை கொண்டு இதை பெருக்கும்போது இந்த கியூப்பும் கேன்சல் ஆயிரும். மேலே வந்து எக்ஸ் இருக்கும். இதையும் பெருக்கும்போது 1/x அடுக்கு 7 சாரி 1/x அடுக்கு 7 ஈக்குவல் டு 18ஐயும் 47ஐயும் பெருக்கணும். அப்போ 47 18 56 5 37 7 4 6 14 8 846ன்னு கிடைச்சிருக்கு. 846ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் கூட்டல் 1/xனுடைய மதிப்பு நமக்கு கணக்கில் 3ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது அங்கே போகும்போது என்ன ஆயிரும்னா கழித்தலாம் மாறிடும். அப்போ 843ன்னு நமக்கு கிடைக்கி. எக்ஸின் அடுக்கு 7 கூட்டல் 1/xின் அடுக்கு 7 அந்த ஷார்ட்கட் மெத்தட்லேயே நம்ம செய்யலாம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா ஏ ஸ்கொயர் -2 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். எக்ஸ் கியூப் கண்டுபிடிக்கணும்னா ஏ கியூப் -3a இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது பிளஸ் இருக்கு, நமக்கு பிளஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. இங்க பிளஸ் இருந்ததுன்னா நமக்கு இதுல வந்து என்ன வரும்னா மைனஸ் வரும். அப்போ இது இந்த ஸ்கொயர்ல இருந்து இந்த 3 ஸ்கொயர்ல இருந்து 2 கழிச்சிட்டோம்னா 7ன்னு கிடைக்கும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்டா வந்துட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் கண்டுபிடிக்கணும்னா இதுவும் பிளஸ் அதனால இந்த இடத்துல மைனஸ் வரும். அப்போ நீங்க இதை கியூப் பண்ணீங்கன்னா 27 இருந்து 3ஐயும் பெருக்குனீங்கன்னா 9. அப்போ 9 கழிச்சோம்னா 18ன்னு நமக்கு கிடைச்சிருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா படி நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி செஞ்சோம்னா இதனுடைய ஆன்சர் வந்துடும். இந்த 3ங்கிற நம்பருக்கு பதில் நீங்க வேற நம்பரை போட்டு இதே கணக்கில் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.